சேலம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் பச்சை நிறத்தில் மாசடைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். நீரை கால்நடைகளுக்கு கூட பயன்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, தண்ணீர் இவ்வளவு மாசடைந்து இருப்பதற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் பச்சை நிறத்தில் மாசடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மேட்டூர் அணை காவிரி ஆறு 60 சதுர மைல் பரப்பளவு கொண்டது. மேட்டூர் அணையின் உயரம் 120 அடியாகும். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் 200 நாட்களுக்கு மேலாக 100 அடிக்கு மேல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், கோனாண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. இதனால் தண்ணீர் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலையிலும் மேலும் தற்போது மாசடைந்து வந்துள்ளதால் கால்நடைகள் கூட தண்ணீரை கொடுக்க அஞ்சுகின்றனர். மேலும் இந்த மாசடைந்த தண்ணீர் காரணமாக மீன்வளம் அழிந்து வருவதாகவும் மேட்டூர் அணையில் வாழ்வாதாரமாக கொண்ட 2000 மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன் வளங்கள் அழிந்து மீனவர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தண்ணீரை சமையலுக்கு பயன்படுத்த முடியவில்லை. மேலும் இந்த நீரில் சமையல் செய்தால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி ராஜா.